ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். தென் லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஜிசி நெட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது தெரியலை. ஸோ லைக் பண்ணிங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹையர் எஜுகேஷனில் எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து 2019 கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஆல்ரெடி நான் 2020 வீடியோஸ் கூட ஒரு 32 லெக்சர்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ரொம்ப வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதையும் லேர்ன் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். 2020 கொஷின்ஸ்னு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேனலுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து என்னோடய வீடியோஸ் வந்து டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும். தென் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன் கீழே. விருப்பமானவங்க டெய்லியும் நீங்கள் ஸ்டடி பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஹியர் பண்ணுங்கள். நல்லா ஹியர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். கேளுங்க. நம்ம எழுதி வைக்கிறத விட நம்ம வந்து டீச்சிங் வந்து கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ வந்து வீடியோஸை ஃபஸ்ட்டு ஒரு நேரம் கேட்டுட்டு திருப்பி நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அதுலேயுமே நான் உங்களுக்கு நிறையா ஹிண்டு கொடுத்துருப்பேன், ஒன் வேர்டு ஹிண்டு. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கைண்ட்லி கேளுங்க. கேட்குறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோக்குள்ளே நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கும். நீங்களே ஸ்டடி பண்ணும்போது நிறைய ஒன் வேர்ட்ஸ் வந்து இப்போ 189 சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை 2 நேரம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நல்லா கேளுங்க. கேட்குறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, from the following identify the organization that provides a common platform to all university including institutions of national importance. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது என்ன ப்ரொவைட் பண்ணுது, யூனிவர்சிட்டி, ஆல் யூனிவர்சிட்டி பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு நேஷ்னல் இன்ஸ்டியூஷனாக வந்து பிளாட்ஃபார்மாக அமையுது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் எது இந்த ஒன் ஆஃப் த இதில் அப்படின்னு கேட்டிருக்கு. 4 ஆப்ஷனில் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி இன்ஸ்டியூஷன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ யூனிவர்சிட்டின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்ற ஆன்சரை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு அடுத்த முறை கேட்குறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். யூனிவர்சிட்டிஸ். ஓகே, இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் தான் ஆன்சர். அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி. ஓகே, ஏஐயுக்குள்ளே ஃபுல் ஃபார்ம் என்னது, அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி. என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய யூனிவர்சிட்டி இவங்களுக்கு கீழே இருக்குது. என்னென்ன யூனிவர்சிட்டி அப்படின்னா 13 யூனிவர்சிட்டிஸ் வந்து இவங்களுக்கு கீழே இருக்குது. ஓகே, ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள், பங்களாதேஷ், பூட்டான், தென் கசகஸ்தான், தென் மலேசியா, தென் Mauritius, then Nepal, then Thailand, United Arab Emirates and United Kingdom are its associated members. ஸோ இவங்கெல்லாம் யாராக இருக்காங்க, மெம்பர்ஸாக இருக்காங்க இதில். ஓகே, ஏஐயூவில் என்ன பண்ணியிருக்காங்க, மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஏஐயூனா ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தோம், அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டின்னு பார்த்துருக்கோம். ஸோ இது எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத நான் டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்து 1925 என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்போ 1925 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் இது எங்கே இருக்குதுன்னா டெல்லி, இந்தியாவில் இருக்குது. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது, டெல்லி, இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இதோடைய யூனிவர்சிட்டியோடைய நேம் என்ன, அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி. 1925 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லி, இந்தியாவில் இருக்குது. ஓகே, ஸோ இது மேஜராக இது என்னது, ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் மேஜர் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்குது.
அண்ட் அசோசியேஷனாக இருக்குது. மேஜர் யூனிவர்சிட்டிக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க இப்போ பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ அது யாரெல்லாம்? பங்களாதேஷ், பூட்டான், தென் ரிபப்ளிக் ஆஃப் கசகஸ்தான், தென் மலேசியா, தென் Mauritius, then Nepal, Thailand, then United Arab Emirates and United Kingdom are its members. ஸோ இதெல்லாம் என்னது 13 உங்களுக்கு மெம்பர்ஸாக அதில் இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது மேலே பாருங்கள், இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. The members of AIU include all types of university. நிறைய யூனிவர்சிட்டி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யாரெல்லாம்? கன்வர்ஷனல் யூனிவர்சிட்டி, தென் ஓப்பன் யூனிவர்சிட்டி, தென் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ், தென் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல், தென் பப்ளிக், தென் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நேஷ்னல் லெவல்லேருந்து ஸ்டேட்டு, சென்ட்ரல், தென் பப்ளிக், தென் கன்வர்ஷனல், இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியாக. ஸோ இதில் அடிஷ்னலாக ஒரு 13 இருக்குது இந்தியன் யூனிவர்சிட்டி. அதுதான் என்னது, நம்ம நேம்ஸ் பார்த்தோம் இல்லையா அது. ஓகே, 13 யூனிவர்சிட்டி வந்து அடிஷ்னலாக இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் பங்களாதேஷ், பூட்டான் அது. ஓகே, தென் அடுத்தது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து முதல்ல வேறு நேமில் இருந்திருக்கு. என்ன நேமில் இருந்திருக்குன்னா இன்டர் யூனிவர்சிட்டின்னு இருந்திருக்கு. எப்போ? ஆன் செப்டம்பர் 29, 1967. ஓகே, ஸோ வேறு பேரில் இருந்திருக்கு. இப்போ இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் 1925. ஓகே, ஸோ இது எப்போ? ஆன் செப்டம்பர். இது வந்து ரீநேம்ட் ஆகிருக்கு. செப்டம்பர் 29 வந்து இன்னொரு பேராக மாற்றிருக்காங்க. ஸோ என்ன பேர்? இந்த இன்டர் யூனிவர்சிட்டி போர்டு வந்து இதனுடைய பழைய நேமு. ஸோ புது நேம் என்ன? இப்போ நம்ம பார்த்தோம்ல, அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி, AIU இன் 1973. ஸோ இது மாறிடுச்சு. செப்டம்பர் 29, 1967 இன்டர் யூனிவர்சிட்டியாக இருந்தது. இன் 1973 அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டியாக என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. ஓகே, தென் அடுத்தது இதில் என்னெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தான் இதில் என்ன பண்ணுறாங்க? நமக்கு ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் நடக்குது. க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு ஆக்டுக்கு கீழே நடக்குது. என்ன ஆக்ட்னு பாருங்கள். அண்டர் த சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. ஸோ இந்த ஆக்டுக்கு படி தான் என்ன பண்ணுது? இது நடக்குது வித் மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபோரம் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் அகடமியன்ஸ் ஆஃப் மெம்பர் universities to exchange views and discussion matters of common concern. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக, தென் வந்து அதில் உள்ள அகாடமிஷியன் இருப்பாங்களே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபோரம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை யூனிவர்சிட்டிஸ் இதை வியூஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வராங்க. ஸோ இதுதான் என்னது? அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி. ஓகே, இதில் வந்து என்னென்னா இந்த கோர்ஸு, சிலபஸ்ஸு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் அண்ட் கிரெடிட் ஆஃப் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் உடையது எல்லாமே என்ன பண்ணுறாங்க? ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த வந்து ஆர்கனைசேஷன் வந்து நடக்குது. ஆர்கனைசேஷன் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் மேஜர் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிலெல்லாம் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்க? இந்த கோர்ஸு, சிலபஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஈக்குவலாக பண்ணணும். அப்ராடுக்கும் நமக்கு இந்தியாவுக்கும் ஈக்குவலாக பண்ணணும். அண்ட் ஈக்குவல் தெம் இன் ரிலேஷன் டு வேரியஸ் கோர்ஸ் ஆஃபர்டு பை இந்தியன் யூனிவர்சிட்டி. இந்தியன் யூனிவர்சிட்டிக்கு வேறு கோர்ஸ் வந்து ஃபாரின் ரிலேட்டடாக கூட டிஸ்கஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த ஃபோரம் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இதோடைய லோகோ என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் லோகோ. ஓகே, அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி தான் இதனுடைய லோகோ. இது லொக்கேஷன் எங்கே இருக்குது? உங்களுக்கு இந்தியாவில் இருக்குது. ஸோ
AIU உடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ நம்ம இப்போது ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஆர்கனைசேஷன் ஓகே தட் ப்ரொவைட்ஸ் எ காமன் பிளாட்ஃபார்ம் டு ஆல் யூனிவர்சிட்டி. ஸோ இன்க்ளூடிங் இன்ஸ்டியூஷன் ஆஃப் நேஷ்னலும் இதில் கலந்துக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள எஜுகேஷனும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஃபோரம், அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி வந்து இதனுடைய ஆன்சர். ஸோ இப்போ ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறதுன்றது நீங்கள் திருப்பி ரீட் பண்ணும்போது அது மறந்துடும். ஸோ அதனால தான் நான் ஹியர் பண்ண சொல்கிறேன். வீடியோஸ் நல்லா கேளுங்க, கேட்குறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ கேளுங்க. தென் அடுத்தது வந்த கொஷினே தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ நம்ம அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஓகே, ஸோ த்ரோ விச் ஆக்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இதில் என்னென்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து அடிக்கடி நிறைய எழுதுனவங்களுக்கு தெரியும், இது வந்து அடிக்கடி வர்ற கொஷின்ஸ். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வரலாம் மோஸ்ட்லி. ஸோ இது என்ன அப்படின்றத டீட்டெயில் பார்க்கலாம். இது என்ன ஆக்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு ஏஐயூவில் என்ன ஆக்டில் இருக்குதுன்னு கேட்கலாம், சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது நான் என்ன சொன்னேன், சொசைட்டீஸ் பாருங்கள், சொசைட்டீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேளுங்க. தென் இது நம்ம படித்து வச்சா மைண்டில் நிற்காது, ஓரளவு நிறைய வரும் உங்களுக்கு, அதாவது இயர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அதனால் சொன்னேன். ஸோ நம்ம திருப்பியும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், த யுனைடெட் கிராண்ட்ஸ் கமிஷன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம அதை பற்றி தெரியும். ஸோ இது வந்து என்ன ஆக்ட் படி நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இன் 1956. ஓகே, ஸோ அப்போ இது எந்த ஆக்ட் படி இருக்குது, ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இன் 1956. தென் இன்னொரு ஆக்ட் இருக்குது, யூஜிசி ஆக்ட் 1956. ஓகே, ஸோ ரிமெம்பர் பண்ணியிருக்கேங்க, யூஜிசி ஆக்ட் 1956. ஸோ இதுவும் வரலாம், அதுவும் வரலாம். ஓகே, ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் யூஜிசி ஆக்ட் 1956. ஸோ இப்போ அப்டேட்டட் உங்களுக்கு இதுதான் இருந்தது. ஸோ அதனால் இதையும் நீங்கள் கைண்ட்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அடுத்தது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 28 டிசம்பர் 1953 என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகே, ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 28 டிசம்பர் 1953. இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸோ இது யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்குது. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க ஸ்டாட்யூட்டரி ஆர்கனைசேஷன். ஸோ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகே, தென் அடுத்தது இது வந்து எதுக்காக இந்த இது எதுக்காக இருக்குன்னா, ஃபார் கோஆர்டினேஷன், டிட்டர்மினேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங், எக்ஸாமினேஷன் அண்ட் ரிசர்ச் இன் யூனிவர்சிட்டிஸ் எஜுகேஷன். ஸோ இப்போ நம்ம யூஜிசி கமிஷன் என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க, தென் டிட்டர்மினேஷன் பண்ணுறாங்க, தென் கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க. ஸோ எப்படியெல்லாம் கோஆர்டினேஷன் பண்ணுறாங்கன்னா, டீச்சிங்கில் எக்ஸாம் பண்ணுறது, தென் டீச்சிங் கொடுக்கறது, தென் ரிசர்ச் பண்ணுறது, இது எல்லாமே என்னது காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் நடக்குது. ஸோ அதை கரெக்டாக சேமாக, அதாவது எல்லாருக்கும் சேமாக கோஆர்டினேஷனாகவும், தென் இது வேணும் அப்படின்னு கொடுக்குறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்னது இதனுடைய மெயின் கான்செப்ட். ஸோ யூஜிசி கமிஷன் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறதுல கரெக்டாக மெயின்டைனாக எல்லா காலேஜஸ்க்கும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்தது இது வந்து எங்கே இருக்குது, ஸோ அது முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, நியூ டெல்லியில் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ நியூ டெல்லியில் இருக்குது. இதுக்கு வந்து 6 ரிலீஜனல் சென்டர்ஸ் இருக்குது. என்னெல்லாம், பூனே, போபால், தென் கொல்கத்தா, ஹைதராபாத், குவாஹாத்தி, பெங்களூர். ஓகே, ஸோ அப்போ இன்னொரு முறை சொல்கிறேன், பூனே, போபால், கொல்கத்தா, தென் ஹைதராபாத், குவாஹாத்தி, தென் பெங்களூர். ஸோ இதெல்லாம் என்னது உங்களுக்கு ரிலீஜனல் சென்டர்ஸ். ஸோ இது வந்து
அஃப்லியேஷன் பை எதுக்கு அஃப்லியேஷன் பை கீழே இருக்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், தென் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், தென் என்சிஇஆர்டி. ஓகே, ஸோ இவங்களுக்கு கீழே 3 பேருக்கு கீழே தான் இந்த யூஜிசி கமிஷன் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், தென் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், தென் என்சிஇஆர்டி. ஓகே, இவங்க 3 பேருக்கும் கீழே தான் இருக்குது. இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, நமக்கு ரெக்கக்னேஷன் தராங்க இந்தியன் யூனிவர்சிட்டிக்கு, தென் வந்து ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு யார் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா யூஜிசி கமிஷன் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகே, தென் அடுத்தது 6 சென்டர்ஸை நிறைய இடத்துல போட்டு என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பூனே, ஹைதராபாத், கொல்கத்தா. ஸோ இதுதான் என்னது 6 சென்டர்ஸ். ஸோ இதுதான் 6 சென்டர்ஸ். தென் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், நியூ டெல்லியில். ஓகே, நியூ டெல்லி. தென் எங்கே இருக்குது இது, பஹதூர் ஷா ஜாபர் மார்க். ஸோ இந்த இடத்துல தான் எங்கே இருக்குது. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம அதனுடைய ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆப்ஷன் பாருங்கள், உங்களுக்கு யூஜிசி ஆக்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆக்ட் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு இன்னொரு ஆக்ட் கூட இருக்குது. அது என்ன ஆக்டு, பார்லிமெண்ட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இன் 1956. ஸோ நான் கொடுத்த ஆக்ட் தான் வந்திருக்கு. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், யூஜிசி ஆக்ட் 1956 வந்து ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் உங்களுக்கு ரைட் ஆன்சர். ஓகே, தென் வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இனிமேல் அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த நோட்ஸு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூஷன் ஓகே வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் எ கான்சிக்வன்ஸ் டு த க்ளோசர் ஆஃப் இன்டர் யூனிவர்சிட்டி போர்டு. ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த இன்டர் யூனிவர்சிட்டி போர்டு வந்து எப்படி ரீநேம்டு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ போர்ட் brought in for promotion of cooperation among the university in the field of education and allied areas. பார்த்தீங்களா, ரிப்பீட்டட் கொஷின். ஓகே, இது இன்னொரு கொஷின்லேருந்து நான் எடுத்தேன். ஸோ இது பாருங்கள், நமக்கு தெரியும் இன்டர் யூனிவர்சிட்டி போர்டு வந்து எப்படி ரீநேம்டு ஆச்சு, AIU. ஓகே, ஸோ அப்போ அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி இஸ் த ஆன்சர். ஸோ ஆன்சர் பாருங்கள், இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி அப்படின்றது 1925 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனுடைய ஆக்ட் என்ன அப்படின்னா சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. அது வந்து நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபோரம் மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுது. தென் அகாடமிஷியன் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் வந்து அதில் மெம்பர்ஸாக இருந்து ஈக்குவல் பண்ணுறாங்க எஜுகேஷனை. ஓகே, ஃபாரின் எஜுகேஷன் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரொம்ப ஈக்குவல் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து இது செப்டம்பர் 29, 1967 இன்டர் யூனிவர்சிட்டியாக இருந்தது. இது வந்து ரீநேம்டாக இருக்குது, அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டியாக ரீநேம்டாக இருக்குது. எப்போது, 1973. ஓகே, ஸோ இதில் என்னது ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வந்து இதில் நடக்குது. தென் இதில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யாரெல்லாம், கன்வர்ஷனல் யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ அடுத்தது டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் எதெல்லாம், ஸ்டேட் யூனிவர்சிட்டி, தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட்டு, தென் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷ்னல். ஓகே, நேஷ்னல் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடிஷ்னலாக இந்தியன் யூனிவர்சிட்டி எதெல்லாம் வந்து அதில் ஆட் ஆகுது, பங்களாதேஷ், பூட்டான், ரிபப்ளிக் ஆஃப் கசகஸ்தான், தென் மலேசியா, மொரீஷியஸ், தென் நேபாள், தாய்லாந்து, யுனைடெட் அரப், தென் எமிரேட்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம். ஓகே, இவங்கெல்லாம் யார், இதில் அசோசியேட்டட் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதில் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக. ஓகே, தென் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி. ஸோ இன்டர் யூனிவர்சிட்டி போர்டுனா என்னது, AIU. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ கியான் தர்ஷன் லான்ச்டு பை IGNOU refers to which one of the following. ஸோ இதில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கியான் தர்ஷன் வந்து யார் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு
சில நேரம் உங்களுக்கு மேட்ச்சில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன் வேர்டில். ஓகே, அப்போ IGNOU. ஸோ அதனுடைய ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ அப்போ யார் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கியான் தர்ஷன் அப்படின்றத? இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றது 4 இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எஜுகேஷ்னல் FM ரேடியோ நெட்வொர்க் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். என்னது நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ பார்க்காதவங்க என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோஸ் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹையர் எஜுகேஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, தென் அடுத்தது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில் பார்த்துட்டு இதில் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்போ பி மட்டும் கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஓகே, நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம் இல்லையா, கியான்வாணின்னு ஒன்று பார்த்தோம். ஓகே, அது என்னது, FM ரேடியோ நெட்வொர்க். ஸோ அப்போ அது மட்டும் கிடையாது. ஓகே, தென் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கியான் தர்ஷன் அப்படின்றது என்னது, ஸ்டேட் ஓனர்டு டெலிவிஷன் சேனல். அது வந்து ஸ்டேட் ஓனர் டெலிவிஷன் சேனல். இது ஒரு சேனல். ஓகே, இது யார்கிட்டருந்து கிடைக்கிது, தூர்தர்ஷன், தென் கேந்திரா, தென் IGNOU. அப்படின்னா என்னது, IGNOU நம்ம இப்போ தான் பார்த்தோம், இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இது ஒரு எஜுகேஷ்னல் சேனல். ஸோ இது வந்து டெலிவிஷன் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஸ்டேட் லெவலுக்குடையது. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் கீப் பண்ணிக்கணும் மைண்டில். ஸோ இது எஜுகேஷ்னல் மீடியா. இது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா MHRD அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கிளியராக எழுதுகிறேன். MHRD. ஓகே, ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க. யார் கூட, வித் கொலாபரேஷன் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஸோ இவங்க கூடயும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த MHRD தான் இதை என்ன பண்ணுறாங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வித் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், MIB அதனுடைய ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இவங்க தென் ISRO, தென் பிரசாத் பாரதி. ஸோ இவங்க 3 பேரும் தான் என்ன பண்ணுறாங்க, இதை கொலாபரேஷனோட இவங்க கூட இனிஷியேட்டிவாக பண்ணுறாங்க, MHRD கூட. ஓகே, தென் வித் IGNOU. அவங்க யார், இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி தான் இவங்களுக்கு ஏஜென்சியாக இருக்காங்க. ஆஸ் த நோடல் ஏஜென்சியாக யார் இருக்காங்க, IGNOU, இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அவங்க தான் இருக்காங்க. ஸோ யார் 3 பேரும், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், தென் பிரசாத் பாரதி, தென் ISRO. ஓகே, தென் ISRO. ஸோ இவங்க எல்லாம் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, இதில் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அடுத்தது இதனுடைய ஏஜென்சி யார், IGNOU. ஓகே, இது எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இந்த இது எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஏரியா எங்கே இருக்குது, IGNOU நியூ டெல்லியில் இருக்குது, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தான் இருக்குது. ஓகே, லான்ச் பண்ண டேட் என்ன அப்படின்னா 1997. ஓகே, இதுதான் லான்ச் பண்ண டேட்டு. இது எதன் மூலமாக பண்ணுறாங்க, சேட்டலைட் அண்ட் டெரெஸ்ட்ரியல் டெலிவிஷன். ஸோ இது வந்து என்னது, சேட்டலைட் அண்ட் டெரெஸ்ட்ரியல் டெலிவிஷன். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ப்ரோக்ராம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்சஸ், ஜென்ரல் அவேர்னஸ், தென் ப்ரோக்ராம்ஸ், தென் இன்ட்ராக்டிவ் செக்ஷன். அதாவது கோர்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், தென் இன்ட்ராக்ஷன் செக்ஷன்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்குது, தென் ஸ்காலர்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஓகே, then promoting nationalism, then harmony and peace. Subject experts and scholars besides promoting nationalism, then harmony and peace. So இதெல்லாம் என்னது, இதனுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ இந்திரா காந்தி ஓப்பன்
யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க, நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் இதெல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்க்கு. தென் இது வந்து ஒரு சேனல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இதுக்கு. தென் மஸ்ட் கேரி த சேனல் ஃபார் ஆல். எதுலலாம் அந்த சேனல் வருது, கேபிளில், தென் டிவி, தென் டிடிஹெச், தென் ஐபிடிவி ஆப்ரேட்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய லிங்க் ஃப்ரீக்வன்சி இஸ் 3831 megahertz, then with LNB frequency 5150 megahertz. Okay, then and the symbol rate is 7200 SPS with vertically polarity. Okay, these are the important கான்செப்ட். ஓகே, ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன். இது யாருடைய ஆப்ரேட்க்கு கீழே இருக்குன்னா, கேபிள், தென் டிவி, டிடிஹெச், ஐபிடிவி ஆப்ரேட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, கேரி பண்ணி இந்த சேனலை நமக்கு வழங்குறாங்க. ஓகே, ஸோ கீழே உள்ளது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. எல்லாமே இதில் உள்ளதெல்லாம் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதிலிருந்து மோஸ்ட்லி வரலாம். ஏன்னா போன தடவை நமக்கு கியான் வானிலேருந்து வந்திருந்தது கொஷின். ஸோ இதில் இந்த தடவை வந்து உங்களுக்கு இது வரலாம். ஓகே, இது என்ன அப்படின்ற ஆப்ஷன்லாம் வரலாம். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு மேட்ச்சில் கூட ஒன் ஆஃப் த ஆப்ஷனில் கூட கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, கியான் தர்ஷன் அப்படின்றது என்னது, ஒரு சேட்டலைட் டெலிவிஷன் டிவி. ஸோ இது ஸ்டேட் வந்து ஓனர் பண்ணியிருக்காங்க. தென் தூர்தர்ஷன் கேந்திரா, IGNOU இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இதை வழங்குறாங்க. அங்கேருந்து தான் வருது நமக்கு. இது யார் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னா, MHRD. யார் கூட இன்னும் 3 பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ISRO, தென் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், தென் பிரசார் பாரதி, தென் அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அஸ் த நோடல் ஏஜென்சியாக யார் இருக்கா, IGNOU இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. அந்த இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தான், அந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஓகே, இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா, என்ன பார்க்கலாம், இதனுடைய ஆன்சர் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சேட்டலைட் பேஸ்ட் எஜுகேஷன் டிவி சேனல். ஸோ இதுதான் என்னது, இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய மேலே உள்ள கான்செப்ட் தான் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக போய் நமக்கு எடுக்கலை, லைட்டாக அது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெட்டு அடுத்த வரப்போகிற எக்ஸாமுக்கு. ஓகே, தென் அடுத்த கொஷின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கோஆர்டினேஷன் நீட்ஸ் ப்ரமோட்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் research activities of all social science disciplines. Okay, so இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுறேன். which one of the following coordinates, promotes and fund. யார் வந்து நமக்கு கோஆர்டினேட் பண்ணுறா, ப்ரமோட் பண்ணுறா அண்ட் ஃபண்ட் பண்ணுறா ரிசர்ச் ஆக்டிவிட்டிக்கு. ஓகே, ஸோ ரிசர்ச் ஆக்டிவிட்டி ஆஃப் சோஷியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் வந்து வழங்குறாங்க அப்படின்ற கேட்டிருக்கு. ஃபண்டு கோஆர்டினேட் பண்ணுறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், யூஜிசி கமிஷன் என்ன பார்த்தோம், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். கோஆர்டினேட் பண்ணுறாங்க, தென் மெயின்டைன் பண்ணுறாங்க, தென் டிட்டர்மினேட் பண்ணுறாங்க, என்னது ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யூஜிசி அப்புறம் சிலபஸ்ஸு கோர்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி எல்லாருக்கும் பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாமே. ஸோ இதில் ஆப்ஷன் அந்த யூனிவர்சிட்டிஸ் இது வரலை. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். இது வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ரிசர்ச் ஆக்டிவிட்டிக்கு எதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் ஆல்ரெடி அதில் கொடுத்துருக்கு. சோஷியல் சயின்ஸ்னு ஒரு ஹிண்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, சோஷியல் சயின்ஸ் டிசிப்ளின்னு கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் கூட இதை வந்து அடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ரிசர்ச் ஒர்க்காக ஃபண்டெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன, ICSSR. ஓகே,
ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரமோட் பண்ணுறாங்க ரிசர்ச் ஒர்க்குக்காக. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 1969 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு கீழே இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்ன ப்ரமோட் பண்ணுறாங்க இந்த இதில் ICSSRல ரிசர்ச்க்காக என்ன பண்ணுறாங்க, ஃபண்டு அந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் இதில் பாருங்கள், ஃபண்டு கொடுக்குறாங்க, ப்ரமோட் பண்ணுறாங்க அண்ட் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஸோ என்னெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறாங்க பாருங்கள், ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கிராண்ட்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, தென் ஃபெலோஷிப்ஸ், தென் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் பண்ணுறாங்க, கெப்பாசிட்டி பில்டிங், தென் சர்வே, தென் பப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ இது என்ன பண்ணுது, ப்ரொமோட் பண்ணுது ரிசர்ச்க்காக. ஓகே, தென் இது வந்து டு ப்ரமோட் ரிசர்ச் இன் சோஷியல் சயின்ஸ் இன் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே உள்ளது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் வந்து ரிசர்ச் ஒர்க்குக்கு வந்து ஃபண்டெல்லாம் அலோகேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் என்ன ஆன்சர் வரும், ICSSR வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். இது எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. இது இந்தியாவுக்கு ஃபண்ட் யார் கொடுப்பாங்க அப்படின்னா ICSSR வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிடாதீங்க, ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட்.